ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் கொண்டு வருகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த புதிய நாளின் கால வேளையிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தை யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோசுவா 3:7. உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்னதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அந்நாளிலே இஸ்ரவேலிலே யூத ஜனங்கள் நடுவிலே ஒரு பெரிய தலை ஒன்று சாய்ந்து விட்டது. ஒரு பெரிய தூண் ஒன்று சாய்ந்து விட்டது. யார் அவர்? மோசே. அந்த மோசேயினுடைய ஆசனம் காலியாக இருக்கிறது. ஒரு தொடர் ஓட்டத்தினுடைய பந்தயத்தினுடைய தொடர் ஓட்டத்தை ஒருவன் முடித்துவிட்டு அந்த பேட்டன் அந்த தொடர் ஓட்டத்தின் குச்சியை அடுத்தவனிடத்திலே கடத்திவிட்டு ஓட விடுவது போல இப்ப மோசேயினிடத்திலிருந்து யோசுவாவுக்கு அந்த பொறுப்பு வருகிறது. யோசுவா கலங்கி நிற்கிறான். 20 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் அல்லவா. மோசே எல்லாவற்றையும் திறம்பட சமாளித்த, தேவனுக்கு முன்பாக நின்ற, கர்த்தரை முகமுகமாக சந்தித்த ஒரு தேவ மனிதன் அல்லவா. அனுபவம் குறைந்த நான் இவர்களுக்கு முன்னதாக எம்மாத்திரம் என்று அவன் கலங்கி நின்ற வேளையிலே கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். யோசுவா, மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லிவிட்டு இங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அவனுக்கு உறுதிபட சொல்லுகிறார். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்னதாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்னதாக இன்று மேன்மைப்படுத்துவேன். இந்த புதிய நாள் கால வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் திட்டமாக உங்களை பார்த்து சொல்லுகிறார். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணிட்டோ. மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை அவனை ஒடுக்கிக் கொண்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு தந்திருக்கலாம். ஊழியர்கள் மூலமாக இல்ல தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கலாம். அருமையானவர்களை, இன்னும் நிறைவேறவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே என்கிற ஒரு அங்கலாய்ப்போடு கூட இந்த கால வேளையில நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த மோசேக்கு பிறகு ஆண்டவர் இந்த யோசுவாவை அழைத்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட மோசேயோடு இருந்தது போல இருக்கிறேன். நான் இருக்கிறேன். மனிதர்கள் உங்களை விட்டு விலகலாம், நான் இருக்கிறேன். ஆதரவும் ஆலோசனையும் உங்களை விட்டு விலகலாம், நான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு யோசுவா. இன்று இவர்கள் கண்களுக்கு முன்னதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று என்பதை பாருங்க. அது அப்படியே எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவர். இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலை அடுத்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அதே யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்னதாக மேன்மைப்படுத்தினார். அவர் சொன்னபடியே செய்கிற தேவன். இன்று உன் மக்கள் ஆகிய இவர்கள் கண்களுக்கு முன்னதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்.
அவர் சொன்ன அதே நாளிலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்நாளிலே யோசுவாவை இஸ்ரவேல் கண்களுக்கு முன்னதாக மேன்மைப்படுத்தினார். ஒரு காரியத்தை தேவன் செய்கிறார். யோர்தான் பின்னிட்டு திரும்ப வைக்கிறார். அத்தனை மக்களும் ஆசாரியர்கள், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் முதற்கொண்டு அத்தனை மக்களும், ஏறக்குறைய 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அந்த யோர்தானை கடந்து தீரும் மட்டும் அந்த யோர்தான் அப்படியே ஒரே குவியலாக நின்றது. ஆராய்ந்தறிய முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்று இந்த மாதத்திலே இனிவரும் நாட்களிலே இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக அவர் செய்ய வல்லமை உள்ளவர். இந்த புதிய நாள் கால வேளையில சொல்லுகிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்கள் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே 3 விதமான மக்களை நாம் சந்திக்க முடியும். ஒன்று பரியாசக்காரர். நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, எருசலேமிலே இழிந்து கிடக்கிற அலங்கங்களை, மதில் சுவர்களை நெகேமியா கட்டி கொண்டிருக்கும் பொழுது சன்பல்லாத் என்கிற மனிதன், தொபியா என்கிற மனிதன், இவர்கள் எல்லாம் எழும்புகிறார்கள். ஒரு நரி ஏறி போனா நீ கட்டுகிற இந்த கல் மதில் உடைந்து விடும். ஒரு நரி ஏறி போனால் இது ஒடிந்து விடும் அப்பா, உடைந்து விடும். நீ கட்டுகிற இந்த கல் மதில். எங்கேயாவது நரி ஏறி காம்பவுண்ட் வால் விருந்திருக்கா? இப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் கூட்டம் ஒரு பக்கம். இரண்டாவதாக பொறாமை கொண்ட மக்கள் ஒரு கூட்டம் இருக்கிறது. கோலியாத்தை ஜெயமெடுத்து தாவீது இளைஞன் வரும் பொழுது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டதோ 10000 என்று ஒரு வார்த்தை சொன்னார்கள். நடந்தது என்ன? அந்நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். சவுல் பொறாமை கொண்டான், எரிச்சல் கொண்டான் தாவீதின் மீது. நிமித்தம் இல்லாமல் நம்மை பகைக்கிற ஒரு கூட்டம், காரணம் இல்லாமல் நம்மை குறித்து அவதூறு பண்ணுகிற கூட்டம், பரிகாசம் பண்ணுகிறவர்கள். இன்னொரு கூட்டம் ரொம்ப பொல்லாத கூட்டம். நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே இந்த லாபான் என்கிற ஒரு மனிதன், யாக்கோபுடைய மாமன், அவனை ஒரு இடத்துல கண்டுபிடித்து, உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 19, 20 பாருங்க. இந்த யோசேப்பு தன் சகோதரர்களை தேடி வரும் பொழுது, தூரத்திலே அவன் வரும் பொழுதே பரியாசம் பண்ணுகிறார்கள். இதோ சொப்பனக்காரன் நம்மை தேடி வருகிறான், இவனுடைய சொப்பனங்கள் எல்லாம் எப்படி பலிக்கிறது என்று பார்ப்போம், அவனை நாம் இன்றைக்கு கொண்டு போட்டு விடலாம் என்று சொல்லி அவனை கொலை செய்யும்படியான உபாய தந்திரம். இதுதான் உலகம். நம்மை பரியாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்திலே எப்பொழுது விழுவான் என்று காத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். மற்றொரு கூட்டம் எந்த விதமான பொல்லாப்பும் செய்து நம்மை பூமியிலே இல்லாமல் ஒழித்துவிட எழும்புகிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திற்கு நடுவிலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கண்களுக்கு முன்னதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இனம் புரியாம உங்களை பரிகசிக்கிறார்களா, பரியாசம் பண்ணுகிறார்களா, பொறாமை வன்கண் கொண்டு உங்கள் மேல எரிச்சல் அடைந்து கொண்டிருக்கிறார்களா, உங்களை ஒன்றுமில்லாமல் செய்யும்படி பல்வேறு விதமான உபாய தந்திரங்கள், ஏன் பில்லி சூனிய முதற்கொண்டு உங்களுக்கு விரோதமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த பூமியில இல்லாதபடி செய்யக்கூடிய கூட்டங்கள் இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் கண்களுக்கு முன்னதாக உன்னை உங்களை என்று பொதுவாக சொல்லவில்லை, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். இன்று திட்டமாய் சொல்லுகிறார், இவர்களுக்கு முன்னதாக பரியாசக்காரர், பொறாமைக்காரர், உன்னை ஒன்றுமே இல்லாமல் ஆக்க துடிக்கிறவர்களுக்கு முன்னதாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அப்படியே சொன்ன அந்நாளிலே கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பவுலப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார், அன்றியும் உன்னை விசேஷித்தவனாக்கும்படி செய்கிறது யார்? நம்மை விசேஷித்தவனாக்கும்படி செய்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
நம்மை உள்ளங்கைகளிலே வரைந்து ஏற்ற காலத்திலே உயர்த்துகிற தேவன். மாதங்கள் முடிந்து கொண்டே வருகிறது, ஆண்டை முடிக்கிற காலங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒரு மேன்மை இல்லையே, இன்னும் ஒரு உயர்வு இல்லையே, இன்னும் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னிலே வரவில்லையே, பிள்ளைகளுக்கு வரவில்லையே, ஏதோ ஒரு கலக்கத்தோடு இருக்கலாம். அன்றைக்கு மோசேயை இல்லாத நேரத்திலே தான் கர்த்தர் சொன்னார், நான் இருக்கேனப்பா, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நம்முடைய ஆண்டவர் எந்தெந்த விதங்களில் எல்லாம் இந்த கால வேளையிலே உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். வேதத்திலே இந்த மேன்மை என்கிற பதம் 3 விதத்திலே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் 3 விதங்களில். 3 விதங்களில் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். வேதத்திலே அந்த மேன்மை என்கிற பதத்தை பார்க்கும் பொழுது, சிலர் மேன்மைப்படுத்தப்பட்ட இடங்கள், சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அவர்களை காட்டிலும் உங்களுக்கு கர்த்தர் செய்ய மாட்டாரோ? நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆதியாகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 19வது வசனத்தினுடைய பின்பகுதி, சீகேம் என்கிற ஒரு மனிதன், வாலிபன், அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மை உள்ளவனாயிருந்தான். இந்த சீகேம் என்கிற வாலிபனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இந்த சீகேம் அவன் வாலிபன், அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மை உள்ளவனாயிருந்தான். குடும்பத்திலே மேன்மைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனை பார்க்கிறோம். யாரோ ஒரு மனிதன் தன் குடும்பத்திலே மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, மகள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, இன்று அவர்களுக்கு முன்னதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். உங்கள் குடும்பத்தில் முதலாவது. யாரோ ஒரு சீகேம் என்கிற ஒரு வாலிபனை அவன் குடும்பத்திலே அவன் மேன்மைப்பட்டவனாக இருக்கும் போது, பரலோக குடும்பத்தில் இருக்கிறீங்களே, உங்களை மகனாக மகளாக தெரிந்து கொண்டாரே, இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தம், அவர் உங்களை உயர்த்து மட்டும் நாம் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே இருக்கிறோமே, குடும்பத்திலே நம்மை உயர்த்த மாட்டாரா? எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க முடியும். சொந்த சகோதரர்களே அவனை குழியிலே தள்ளுகிற ஒரு காரியத்தையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், 20 வெள்ளிக்காசுக்கு. அதைத்தான் நான் முதலாவது சொன்னேன், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே அந்த 19-20 வசனத்திலே, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், அவன் மேல் எரிச்சல் கொண்டு காய்மாகாரம் கொண்டு இவன் சொப்பனங்கள் எல்லாம் எப்படி பலிக்கிறது என்று நாம் பார்ப்போம். அவனை கொலை செய்யும்படியான காரியங்கள் அங்கே உண்டாகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இதே 50ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, அவனுடைய சகோதரர்கள் போய் அவனுக்கு முன்னதாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள். எந்த சகோதரர்கள் இவனை கொலை செய்து விட வேண்டும், இவன் உயிரோடு கூட இருக்கக்கூடாது என்று அவனை குழியிலே தள்ளுகிறார்கள். பிறகு 20 வெள்ளிக்காசுக்கு அவனை அடிமையாக எகிப்து தேசத்திற்கு அனுப்புகிறார்கள். அதற்கு பிறகு அவன் வாழ்க்கையில நடந்தது என்ன தெரியாது. ஆனால் கர்த்தர் எவரையும் மேன்மைப்படுத்த அவர் கரத்தினால் ஆகும். நாள் ஒன்று வந்த பொழுது அந்த எகிப்து தேசத்திலே அவன் உயர்த்தப்பட்டவனாக, பார்வோனுக்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் உயர்த்தப்பட்டவனாக இருக்கிறான். அவன் சகோதரர்கள் அவனுக்கு முன்னதாக தாழ விழுந்து பணிந்து, நாங்கள் உம்முடைய அடிமைகள். இதுதான் ஐயா குடும்பத்திலே மேன்மைகள். உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்னதாக மேன்மைப்படுத்துவேன். யார் குழியிலே தள்ளும்படியாக, யார் உங்களை கீழே தள்ளும்படியாக நினைத்தார்களோ அவர்களே உங்களுக்கு முன்னதாக பணிய வைக்கிற தேவன் எவரையும் மேன்மைப்படுத்த அவர் கரத்தினால் ஆகும். வேதத்திலே 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே அன்னாள் என்கிற ஒரு மகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அங்கே எல்கானா என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுக்கு 2 மனைவிகள். ஒருத்தியுடைய பெயர் பெனினாள், இன்னொருத்தியுடைய பெயர் அன்னாள். இந்த அன்னாளுக்கு பிள்ளை இல்லை.
பெண்ணினாளுக்கு பல பிள்ளைகள். இது நிமித்தமாக இந்த பெண்ணினாள் அன்னாளை சிறுமைப்படுத்துகிறாள், அவளை மனமடி உண்டாக்குகிறாள். ஆனா என்ன நடக்கிறது? ஆலயத்திலே போய் தேவ சமூகத்திலே அழுகிறாள். தேவ சமூகத்திலே, தேவனே என் சிறுமையை பாரும், என் நெருக்கத்தை பாரும். தன் இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றி விடுகிறாள். கர்த்தர் அவளை கண்ணோக்கினார், அவளுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். நடந்தது என்ன? சாமுவேல் என்கிற ஒரு பிள்ளை பறக்கிறான். வேதம் சொல்லுகிறது, தான் முதல் பெயர்சபா வரை தேசங்களுக்கு, நாடுகளுக்கு அவன் தீர்க்கதரிசியாக தேவன் அவனை விளங்க பண்ணுகிறார். சொந்த குடும்பத்திலேயே அவள் புறக்கணிக்கப்பட்டவளாக, நிந்தையையும் அவமானத்தையும் அடைந்தவளாக, மனக்லேசம் அடைந்தவளாக, காயப்பட்டவளாக, அவள் குத்தப்பட்டவளாக இருக்கிறாள். ஆனால் கர்த்தர் அதை பார்த்தார். தீர்க்கதரிசி, உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி, தான் முதல் பெயர்சபா வரை குடும்பத்திலே அவளுக்கு ஒரு மேன்மையை கட்டளை இடுகிறார். ஏதோ ஒரு காரியம் அடைபட்டது நிமித்தமாக, ஏதோ ஒரு இல்லாமைய நிமித்தமாக உங்களை எள்ளி நகையாடுகிறார்களா? கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே இடைபடுவா. வேதத்திலே ஆதியாகமத்தின் புத்தகத்திற்கு வரும் பொழுது 29ஆம் அதிகாரம் 31, 32 லேயாள் என்கிற ஒரு மகளை குறித்து பார்க்கிறோம். யாக்கோபினுடைய மனைவி. இந்த லேயாளுக்கு பிள்ளை இல்லை என்பதை அவள் அற்பமாய் நடத்தப்படுகிறாள். கர்த்தர் அதை பார்க்கிறார். லேயாள் அற்பமாய் நடத்தப்படுகிறதை பார்த்தவுடனே கர்த்தர் அவள் சிறுமையை பார்த்து அவளை கண்ணோக்குகிறார். 6 பிள்ளைகளை கொடுக்கும் பொழுது 4 உன்னதமான வம்சங்களை கொடுக்கிறார். அருமையானவர்களே, 4 அதிமுக்கியமான கோத்திரம்: ரூபன், சிமியோன், லேவி, யூதா. தேவன் அவளுடைய சிறுமையை பார்த்தார். அவள் அற்பமாய் எண்ணப்படுகிறதை பார்த்தார். யோசேப்பை பார்த்த தேவன், லேயாளை பார்த்த தேவன், அன்னாளை பார்த்த தேவன். இவர்கள் எல்லாம் குடும்பத்தார் நடுவிலே சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக, நிந்தையும் அவமானமும் காயமும், ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் அங்கலாய்ப்பு தேவ சமூகத்தை வந்து எட்டினது. இன்னைக்கு உங்க குடும்பத்திலே நீங்கள் சிறுமைப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களா? காயப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களா? நீதி செய்ய கர்த்தருக்கு ஒரு வேலை உண்டு. அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு அவர் வழங்குகிற ஒரு நியாயம் உண்டு. உள்ளம் கலங்காதீங்க, குடும்பத்திலே மேன்மை. இரண்டாவதாக, எஸ்தரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இன்னொரு மேன்மையை தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். அந்த மேன்மையை குறித்து வேதம் நமக்கு என்ன சுட்டி காட்டுகிறது? நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். எஸ்தர் 3:1. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாக்கியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைக்கிறான். சூசான் என்கிற நகரத்திலே அகாஸ்வேரு என்கிற ராஜா ஆட்சி செய்கிற அந்த காலம். சுமார் 120 மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு தேசத்தை அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்திலே அவனுடைய நண்பன் அல்லது அவனுக்கு தெரிந்த ஒரு ஆமான் என்கிற ஆகாக்கியனு தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைக்கிறான். இங்கே தன்னுடைய உத்தியோகத்திலே ஒரு மேன்மைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன். இதற்கு பிறகு இந்த ஆமான் செய்த சில காரியங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எஸ்தர் 3:2. ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்தார்கள். மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. 3வது வசனம். அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன? வாசலிலே காவல் காக்கிறவனாக இருக்கிறான் இந்த மொர்தெகாய்.
ஆமானை அவன் வணங்கவில்லை. அவன் யூதன். அவனுக்கென்று சில நியமங்கள் இருக்கிறபடியினால் நான் அந்நியனை வணங்க மாட்டேன். ஆனால் இவன் உண்மை உள்ளவன், ராஜாவுக்கு தன் உத்தியோகத்தில் உண்மை உள்ளவன். 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இந்த மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகள் ராஜாவின் மேல் வர்மம் வைத்து அகாஸ்வேரு ராஜாவின் மேல் கை போடும்படியாக வகை தேடுகிறார்கள், கொலை செய்யும்படி ராஜாவை. இந்த வழியாகத்தானே வருவாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மெய்காவலர்கள் 2 பேர் அவனை கொலை செய்யும்படி நினைப்பது இது மொர்தெகாய்க்கும் தெரிகிறது. அவன் என்ன செய்கிறான்? இதை ராஜாவினுடைய சமூகத்திலே தெரிவிக்கப்படுகிறான். ராஜா பாதுகாக்கப்படுகிறான். அந்த எதிராளிகள் மெய்காப்பாளர்கள் 2 தூக்கிலே போடப்படுகிறார்கள். அது டைரியிலே எழுதி வைக்கப்படுகிறது. ஆனால் மொர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய கணம் செய்யப்படவில்லை. தேவன் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறவர். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இந்த ஆமான் பொறாமை கொண்டு இந்த மொர்தெகாயை வன்மம் வைத்து அவனுக்கென்று ஒரு தூக்கு மரம் செய்த நேரத்திலே அகாஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. தன்னுடைய அரண்மனை டைரிய, அந்த ராஜ டைரியை அவன் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மொர்தெகாய் தன்னை காப்பாற்றினதை அவன் வாசிக்கிறான். அப்ப அவன் கேட்கிறான் 6ஆம் அதிகாரத்திலே, இந்த மொர்தெகாய்க்கு ஏதாகிலும் நன்மை செய்யப்பட்டதா? 3வது வசனத்தை பாருங்க, மிக முக்கியமான வசனம், எஸ்தர் 6:3. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா? இல்லை என்று சொன்னவுடனே உடனடியாக சொல்லுகிறான். 8வது வசனத்திலே, ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். 11வது வசனத்திலே, அப்படியே இந்த ஆமான் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு சொல்லுகிறான். தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிறார். யார் இவனை அந்த அரண்மனையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும்? யார் இவனை இந்த பூமியை விட்டே அகற்றப்பட வேண்டும் என்று கழுமரம் தூக்கு மரத்தை செய்தானோ அதே ஆமான் கையாலேயே இந்த கனமும் மேன்மையும் உண்மையுள்ள மொர்தெகாய்க்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த ஆமான் தான் அந்த உத்தியோகத்து வரிசையிலே, அந்த அரண்மனையிலே எல்லா பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனம் உயர்த்தி வைக்கப்பட்டு மேன்மைப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனா 10ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வரும் பொழுது 10ஆம் அதிகாரத்தில் பாருங்க, யூதனாகிய மொர்தெகாய் 3வது வசனத்திலே, ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு 2வதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிருந்து தன் ஜனங்கள் எல்லாருடைய நன்மையை நாடி சமாதானம் உண்டாக பேசுகிறவனாயிருந்தான். 2வது வசனம் சொல்லுகிறது, ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயின் மேன்மை ராஜாவினுடைய நடபடி புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. நம்மை உயர்த்துவதற்கு, உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவதற்கு தேவனுக்கு ஒரு வேலை உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்னதாக மேன்மைப்படுத்துவேன். வேலை ஸ்தலத்திலே ஒரு மேன்மை, குடும்பத்திலே ஒரு மேன்மை, வேலை ஸ்தலத்திலே ஒரு மேன்மை, உங்க தொழிலே ஒரு மேன்மை, குடும்பத்திலே ஒரு மேன்மை கர்த்தர் தருவார், கவலைப்படாதீங்க. 3வதாக உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஒரு மேன்மையை பார்க்க முடியும். அங்கே வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். தேவ ஜனத்திற்கு ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார். குடும்பத்துக்குள்ளே மேன்மை, உத்தியோகத்திலே கைகளின் பிரயாசங்களிலே ஒரு மேன்மை, 3வதாக சகல ஜாதிகளுக்கு மத்தியிலையும் பூச்சக்கரத்திலே சகல ஜனங்களுக்குள்ளே ஒரு மேன்மை. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் கட்டாயமாக செய்வார். எனக்கும் தான் ஆண்டவர் இந்த ஆண்டு துவக்கத்திலே எனக்கு தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரே, ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிற தேவன். மீகா 7:9,
கர்த்தர் உன்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். நீ கர்த்தருடைய நீதியை பார்ப்பாய். ஆண்டவர் நம்மை வெளிச்சத்திலே கொண்டு வருகிற தேவன், அவருடைய நீதியை நாம் பார்ப்போம். தேவன் எனக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நான் உன்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவேன், நான் உனக்கு நீதி செய்வேன். ஆண்டவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருகிற தேவன், எனக்கு நீதி செய்கிற தேவன். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அங்கே வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமத்தின் புத்தகம் 32:23 எசேக்கியா சகல ஜாதிகளின் பார்வையிலே மேன்மைப்படுத்தப்பட்டவனாயிருந்தான். தாவீதை குறித்து தாவீது என்ன சொல்லுகிறான்? 2 நாளாகமம் 17:17 அவன் என்ன சொல்லுகிறான்? என்னை மகா மேன்மையின் சந்ததியின் மனிதனாக பார்த்தீர். 1 நாளாகமம் 29:12 அவன் சொல்லுகிறான், எவரையும் மேன்மைப்படுத்த உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆண்டவரே, இந்த பூமியிலே எவரையும் மேன்மைப்படுத்த உம்முடைய கரத்தினால் ஆகும். சொந்த குடும்பத்தால் தீர்க்கதரிசி அவனிடத்திலே வருகிறான். 8 பிள்ளைகள் இருந்த அந்த வீட்டாருக்கு வருகிறான். 7 பிள்ளைகள் பலிவிருந்திலே அபிஷேகத்திற்கு தயாராக இருக்கும் பொழுது சாமுவேல் அவர்களை அபிஷேகிக்கவில்லை. சாமுவேலுக்கு குழப்பம். அப்பொழுது தகப்பன் ஈசாயினிடத்திலே கேட்கிறான், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? தகப்பன் சொல்லுகிறான், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தன் இருக்கான். அவன் வனாந்தரத்தில் இருக்கான். ஆள் அனுப்பி அவனை வரவழை. அவன் வருகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், இவன் தான். குடும்பத்தின் நடுவிலே, சமஸ்த இஸ்ரவேலின் நடுவிலே தேவன் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. சகல ஜாதிகளின் பார்வையிலே எசேக்கியா மேன்மைப்படுத்தப்பட்டிருந்தான். என்னை மகா மேன்மையின் சந்ததியின் மனிதனாக பார்த்தீர் என்று 1 நாளாகமம் 17:17 தாவீது சொல்லுகிறான். அதே தாவீது தான் 1 நாளாகமம் 29:12 சொல்லுகிறான், ஆண்டவரே, எவரையும் மேன்மைப்படுத்த இந்த பூமியிலே உம்முடைய கரத்தினால் ஆகும். குடும்பத்திலே மேன்மைப்படுத்துவா, செயல்களிலே, கைகளின் பிரயாசங்களிலே, உத்தியோகத்திலே மேன்மைப்படுத்துவா. சகல ஜனங்களுக்குள்ளேயும் தாவீது எசேக்கியாவை மேன்மைப்படுத்தின தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். யோசுவாவுக்கு சொன்னார், இன்று அவர்களுக்கு கண்கள் காண, இன்று உன் மக்கள், உன் எதிராளிகள், பரியாசக்காரர்கள், உன்னை ஒன்றுமில்லாமல் போக நினைக்கிறவர்கள் கண்களுக்கு முன்னதாக உன்னை மேன்மைப்படுத்த நான் இருக்கேன். அப்படியே செய்தார். அவர் செய்வார். இந்த மாதத்திலே, இனிவரும் நாட்களிலே, இன்று உன்னை அவர்கள் கண் காணும்படி மேன்மைப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த தீர்க்கதரிசன சத்தம் நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்று உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்னதாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னவர் ஆண்டவரே, அன்றைக்கு சீகேம் என்கிற ஒரு மனிதன் தன் குடும்பத்தார் எல்லாரிலும் மேன்மைப்படுத்தப்பட்டவனாயிருந்தான். ஆண்டவரே, யாபேஸ் தன் சகோதரர்கள் நடுவிலே கணம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொன்னாலும் அவன் உம்மை நோக்கி கெஞ்சினான். ஆண்டவரே, உம்மை நோக்கி கெஞ்சினான். ஆண்டவரே, தேவரே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்ட பொழுது அருளி செய்த தேவன் அல்லவா? ஆண்டவரே, அற்பமா எண்ணப்பட்ட லேயாலும் மனமடிவாக்கப்பட்ட அன்னாளையும் நினைத்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தின தேவன் இன்றைக்கு ஏதோ ஒரு வேதனையிலே, குடும்பத்திலே நிந்தை, அவமானம், கனவீனப்பட்டவர்களா இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள், உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை ஆடையாக உடுத்துவேன், உன் மீதிலோ என் கிரீடம் பூக்கும் என்கிற வாக்கின்படி, அவன் மீதில் அவன் கிரீடம் பூக்கும் என்கிற வசனத்தின்படி, முட்செடியில் எழுந்தறினவருடைய தேவ தயவு ஒவ்வொருடைய சிரசின் மேல் வரட்டும். இந்த காலை வேளையிலே குடும்பத்தின் நடுவிலே ஒரு உயர்வு, வேலை ஸ்தலத்திலே மொர்தெக்காயை உயர்த்தினீர். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. யோசேப்பை உயர்த்தினீர் ஐயா. ஆண்டவரே, சகல ஜனங்களுக்கு மத்தியிலே, சமுதாயத்திலே, உலகத்திலே தாவீதை உயர்த்தினீர். ஆண்டவரே, ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 71ஆம் சங்கீதம் 21 தேவரே, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீராக.
இந்த கால வேளையிலே அதே ஜெபத்தை உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சங்கீதம் 71:21, தேவனே உம்முடைய மேன்மையை என்னில் பெருக பண்ணி, உம்முடைய மக்கள் மேல் பெருக பண்ணி, நீர் அவர்களை தேற்றுவீராக. இன்றைக்கு அவர்கள் மீது கிரீடங்கள் பூக்கட்டும். நல்ல நாட்களை காண, நல்ல செய்திகளை கேட்க கிருபை தாங்க. குடும்பத்திலே மேன்மை, தொழிலிலே, கைகளின் பிரயாசங்களிலே, உத்தியோகத்திலே மேன்மை, முழு ஜனங்களுக்குள்ளும் பூச்சக்கரத்திற்குள்ளும் ஒரு மேன்மை. நானே உனக்கு கேடகம், நானே உனக்கு மகிமை, நானே உன் தலையை உயர்த்துகிற கர்த்தர். தாவீது தன் சிறுவயது முதல் உம்மையே நோக்கி கொண்டிருந்தான், உம்மையே நம்பிக்கொண்டிருந்தான். ஆண்டவரே, இந்த கால வேளையிலே ஆண்டவரே, தாவீதின் திறவுகோலை உடையவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஒரு திறவுகோலை அவர்களுக்கென்று, அவர்கள் ஆசீர்வாதத்திற்கென்று, அவர்கள் மேன்மை கண்டு ஒரு திறவுகோல் உண்டு. அந்த திறவுகோல் அவர்களுக்காக திறக்கப்படட்டும். இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்குரிய திறவுகோல் உண்டு. அந்த திறவுகோள்களால் நீங்க திறங்கப்பா, ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துங்கப்பா. நல்ல நாட்களை காண, நல்ல செய்திகளை கேட்க கிருபை தாங்க. இயேசு இரட்சகர் இன்ப திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.